ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேகமாக எடை குறைய 4 வகையான காலை உணவுகள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 4மே நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முருங்கை இலை வச்சு தான் செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் முருங்கை இலை எப்படி நம்ம உடம்புல ஸ்டோர் இருக்க ஸ்டப்பன் ஃபேட்டை குறைக்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அவே நம்ம உடம்புல இருந்து பிளட்டுக்கு வந்து சுகர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த சுகரை தான் நம்ம உடம்பு வந்து நம்ம அன்றாட வேலை செய்யறோம்னா அதுக்கான எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. சப்போஸ் இந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புல வந்து எக்ஸஸ் ஃபேட்டா நமக்கு ஸ்டோர் ஆகி நமக்கு ஸ்டப்பன் ஃபேட்டா ஒவ்வொரு இடத்துல போய் நிக்க போகுது. இந்த முருங்கை இலையை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வரது மூலமா நம்ம உடம்புல இருந்து பிளட்டுக்கு ரிலீஸ் ஆகிற சுகர் லெவலே ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கான எனர்ஜிக்கு அந்த சுகர் லெவல் பத்தாதனால நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்க ஸ்டப்பன் ஃபேட் எல்லாமே இது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டப்பன் ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இந்த கரையா கொழுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முருங்கை இலை எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ நம்ம 4 வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முருங்கை இலையை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கை கீரையை வச்சு வெயிட் லாஸ் ரொட்டி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், பிடி அளவு முருங்கை இலை. இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குருவோம். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி திரட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் கலந்து பிசையணும். கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தியை மாவு பிசைஞ்சுக்கிடணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிடணும். நல்ல மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை அமுக்குனோம்னா கை வந்து உங்களுக்கு உள்ளே போகணும். இதுதான் பதம். இப்போ வாங்க நம்ம ரொட்டி திரட்டுவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கிறோம். நம்ம போட்ட அளவுலப்பா நம்மளுக்கு 7 உருண்டை சப்பாத்தி கிடச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் மாவு போட போகிறப்பா மாவு போட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருண்டை உருட்டி இருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதை வச்சு இப்படி ஒரு அமுக்கிட்டு நம்ம இதை திரட்ட போகிறோம். இப்படியே திரட்டணும். இப்படி பின்னாடியும் இதை காமிச்சிக்கணும். வேணுன்னா கொஞ்சோண்டு மாவு மேலோட்டமாக போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா ஓரத்தில் அப்படியே நம்ம திரட்டி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம இதை திரட்டியாச்சு. இது நல்லா மெல்லிஸாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம சுட்டுருவோம். இப்போ வந்துப்பா சப்பாத்தி கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம சப்பாத்தி போட போகிறோம். கேஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்படி நம்ம எல்லா பக்கமும் சுற்றி விடணும். சுற்றி விட்டால் எல்லா பக்கமும் வேகும். ஓரத்தை நல்லா அமுக்கி விட்டு நம்ம சப்பாத்தியை வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம முருங்கை இலையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான முருங்கா ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து 1 கப்பு 1 பிடி முருங்கை இலை போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு சீரகம். இந்த சீரகம் வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இப்போப்பா நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதே இதை வந்து நம்ம இதெல்லாம் கலந்துக்குறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கணும்ப்பா. அதுவும் மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயமும் முருங்கை இலையும் நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் போடுவோம். நெய் எதுக்கு போடுறோம்னாப்பா, அந்த முருங்கையுடைய இலைக்கும் இந்த நெய்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுருப்போம், இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்து வெந்திருக்கு, பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரட்டி விடுவோம். நம்ம வந்துப்பா இதில் வந்து நிறைய கீரை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மாவு தான் சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம முருங்கை இலையை வச்சு முருங்கா ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்குப்பா நான் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போப்பா நான் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, சின்ன வெங்காயம்ப்பா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கிக்கிறணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. முருங்கை இலை ஆம்லேட்டு இப்போ செய்வோம். இப்போ நம்ம வந்து தவா வச்சுருக்கோம்ப்பா ஆம்லேட் ஊற்ற. இப்போ வந்து அதை வந்து இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாம நம்ம என்ன செய்கிறோம்னா, வெங்காயத்தை நம்ம இப்படி வெட்டி இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுப்போம். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கேஸ் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸ்லோவில் வச்சு வேக விடுங்க, ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நம்ம பிரட்டி போட போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வெந்துடும். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேத்துக்கு வர டவுட்டு, முருங்கைக்கீரையை இப்படி ஆம்லேட்டில் சேர்க்கறனால, தோசை மாவில் சேர்க்கறனால ஆம்லேட் தோசை மாவு எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அதோட முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது முருங்கைக்கீரை அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்துருமா? இந்த டவுட் அங்கே நிறையா பேத்துக்கு இருக்கும். முருங்கைக்கீரையை எப்பயுமே நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே அழிஞ்சு போயிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். நீங்கள் இந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே அழியாமல் நம்ம உடம்புக்கு போய் சேர்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் குக் பண்ணால் போதும் முருங்கைக்கீரையை, அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வச்சு எப்படி முருங்கை சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப்புக்கு கொஞ்சம் சீரகம், ஒரு 4 வெள்ளைப்பூடு, ஒரு 6 சின்ன வெங்காயம், இதை இடிச்சுக்கிறணும். இப்போ இது இடிச்சாச்சு நல்லா. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த அளவுக்கு 1-2 பரபரன்னு இடிச்சுக்கோங்க. மிக்சி இருந்தால் மிக்சியில் நீங்கள் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த போட்டுக்கோங்க. நம்ம வதக்கிக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, நம்ம முருங்கைக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ஒரு வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதை வதக்கிட்டோம். ரொம்ப வதக்கினா சத்து போயிடும், லைட்டாக தான் வதக்கணும். இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுப்பா. நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் பொடி, இப்போ நம்ம உப்பு போடலையில, இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. இதில் இலையில வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் நிறுத்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்களா? ஓகே, நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து முதல்ல முருங்கை இலை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது. இந்த சூப் அப்படியே முருங்கை இலையோட தான் நீங்க வந்து அப்படியே வந்து குடிக்கணும். முருங்கை இலையை நம்ம தொடர்ச்சியா சாப்பிடுறது நமக்கு வெயிட் லாஸ்க்கு, நம்ம உடம்புல இருக்க கரைய கொழுப்பை மட்டும் கரைக்க யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் வந்து தரப்போகுது. இன்னும் பல நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து டயபெட்டிஸ் பர்சன், சர்க்கரை நோயாளிகள் இந்த முருங்கை இலையை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இன்சுலின், டயபெட்டிஸ் டேப்லெட் இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடணும்ன்ற அவசியம் இருக்கவே இருக்காது. ஓகே, இன்னொரு வந்து நீங்க வந்து இப்ப தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த முருங்கை இலையை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு வீடியோ பார்த்தா அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் இது வந்து மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.